இருக்கிற லீடர்ஸ் முழுக்க என்ன மாறிட்டாங்கன்னா ஃபார் ரைட் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் மாறும். யார் சொல்றது கேட்க மாட்டாங்க. யாரோ புதுசா பாவா யாரோ பேசுறாங்களா? அவர் பேச்சு கேட்க ஆவலா போடுறோம். அவர் பேச்சு வந்து ஸ்பீக்கர்ல கேட்டதுக்கு நெருக்கடி இருக்கு. எல்லா தலைவர்களும் அத்தாரிட்டேரியனா இருக்கிறதுனால ராஜ்குமார் அவர்கள் மகளிர் கடந்து மூலிகை மருத்துவத்தில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு பார்த்துட்டு இருக்காரு. என்ன எடுக்க நான் பார்க்குறேன். அப்படியே அவங்களே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், புத்தக கண்காட்சியை மட்டும் எங்கே போட்டாலுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அனைத்து வகையான தேவைகளும் பொழுதுபோக்காகவும் இருக்கும். ஒர்க்கு நீங்காத செல்வத்தை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால் புத்தக ஸ்டால் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க. புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ, உள்ளார போனீங்களாலே உங்களுக்கு எதனா ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடும் உங்களுக்கு. முன்னேற்ற பதிப்புக்கு வந்து உங்களை முன்னேற்றுவதற்கு தேவையான புத்தகத்தை வாங்கி படிங்க. தோட்டக்கலை முடிவு நேரம் வந்து விட்டது. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான், லிக்கில் வந்துடுச்சு. இந்த பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு நம்மோடு உரையாற்றிருக்கின்ற பெரும் மதிப்புமிகு நல்லாசிரியர் தலைமை ஆசிரியர் முனுசாமி ஐயா அவர்களே இந்த நேரத்தில் மனதார நம்மோடு கனவுகளை எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து புலவர் ஏழுமலை ஐயா அவர்கள் தமிழாசிரியராக பணி செய்து பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடியவர். திண்டிவனம் இந்த உலகம் நம்மளை யூடியூப் அப்படிதான் நினைப்பாங்க. நாங்களும் யூடியூபர் தாங்க. பாருங்க, இது இந்த ஸ்டால்லாம் நிறையா இருக்குது. ஸ்டால் இந்து தமிழ் திசை புக் வேர்ல்ட் லைப்ரரி. பஸ் கொடுக்குறாங்களா? தமிழ் தேச புத்தக அங்காடி, விருட்சம் வெளியீடு, ஆகாஷ் இங்கே பாருங்க, கைஸ் இங்கே பாருங்க, டேப் அகாடமி. தேவையான அனைத்து புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். டேப் அகாடமியோட புக்ஸ் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். பார்த்துக்கோங்க, ஆளே காணோம். தொடர்ச்சியாக நன்கு அறிந்தவர். பத்திரிகைகளில் இவர் தமிழ் மொழியில் தமிழ் மொழிக்கு கவிதைகள் அச்சாகியுள்ளன.
பார்த்துட்டு சொல்கிறேன். இலக்கியப்பட்டவை போல தனது கிராமத்தில்